உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹேம்ல வரணி, என் அப்பா என்ன சொன்னாரு கேட்டல்ல? அவர் சொன்னது 100க்கு 100 இல்லலா, 100க்கு 200க்கும் உண்மை. அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் இம்பிட்டு கரெக்டா இருக்காது. ஆனா இன்னைக்கு சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்ட் இல்ல. நானும் அவர் சொன்னதை யோசிச்சு யோசிச்சு பார்க்க எனக்கு ஒன்றும் தோணல. அப்படி இல்லை, நான் உனக்கு புருஷன் ஆனதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல. ஆனா நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமால? இம்புட்டு நாள் வரைக்கும் நான் செஞ்ச அம்புட்டும் புண்ணியம்ல அது. நீ இந்த குடும்பத்துக்கு கிடைச்சது இந்த குடும்பத்தோட பாக்கியம்ல. நீ கிடைச்சது என்னோட பாக்கியம், இந்த வீட்டோட பாக்கியம். எல்லாத்துக்கும் மேல என் அப்பனோட பிறந்ததே ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் செஞ்ச பாக்கியம்ல நீ. ஒரு பாக்கியத்தை பெத்துக்கு போறான்னு தெரிஞ்ச என் அத்தைக்கு என் தாத்தன் பேர் வச்சான் பாரு பாக்கியம்ட்டு. அவன் செஞ்ச பாக்கியம்ல. ஏம்ல உன்னை நினைச்சு பேசனால அப்படியே கவிதையா வருதுல. பாக்கியம் பாக்கியம். எப்படி இருந்துச்சு என் கவிதை? ஏம்ல இலை என்ன தூங்கிட்டியா? இல்லை இம்பிட்டு நேரம் நான் பேசினதெல்லாம் காதல இல்லையா? சரி, அதுவும் நல்லதுக்குதே. ஐயோ, இவன் பக்கத்திலே உட்காந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கானே, நடிக்கிறதுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஏலே பரணி, நீனா எனக்கு அம்புட்டு உசுர்ல. நீனா எனக்கு அம்புட்டு பிடிக்க. உன் மேல கோவம் இருக்கிற மாதிரி அப்பப்ப நடிப்பனை தவிர சின்ன வயசுல இருந்தே உன் மேல அம்புட்டு லவ்ல. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. படிப்பு இல்ல, அழகு என்ன, அதெல்லாம் யோசிக்காத அளவுக்கு உன் மேல அம்புட்டு லவ்ல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எங்க உங்க லவர் பாய்? அந்த பையன் வரலையா? ஏம்ல என்ன லவ்வரு பாய் பையன் என்ன பாட்டி கிட்ட போய் கடதை வச்சிட்டு இருக்க? என்ன பாட்டி, என்ன தாத்தனுக்கு தெரியாம ஏதாவது சின்ன பையனை கரெக்ட் பண்ணிவிட்டியா? ஏல, இந்த வயசுல நான் லவ் பண்ண முடியுமா? உன் தாத்தாவை தான் சொல்லுதால. ஓ, அந்த பெருசுதான் பையனா? பாட்டிக்கு ஒண்ணுனா துள்ளிட்டு வந்துருவாரே. ஆஹா. பாட்டி, அவர் உங்களை எப்படிலாம் கவனிப்பார்னு இந்த முட்டாளுக்கு எடுத்து சொல்லுங்க பாட்டி. ஏ பேராண்டி, லவ் பண்றதெல்லாம் உன் தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அவர் ஊர் பூரா லவ் பண்ணி 7 தாரம் கட்டியிருக்காருலா. அவர்கிட்ட போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அட பொசக்கட்ட பயல, ஒரு தாரம் கட்டுனாலும் அத கண்ணு மாதிரி பாத்துக்கணும். நேத்து நொங்கு திங்கணும்னு கேட்டேன். உன் தாத்தாக்கு 80 வயசு. சுறுசுறுன்னு மரத்துல ஏறி நொங்கு பறிச்சு கொடுத்தாரு. நீ செய்வியா உன் பொண்டாட்டிக்கு? நல்லா கேளுங்க பாட்டி. என்னைக்காவது எனக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்திருக்கானான்னு சத்தமா கேளுங்க. ஏம்லே என்னல இப்படி பேசுத? ஏன் நீ கேட்டதை இது வரைக்கும் நான் வாங்கி தரலையா? பெரிய இவரு. இந்த நிமிஷம் எனக்கு பானிபூரி சாப்பிடணும் தோணுது. நீ வாங்கி தருவியா? இல்ல, நீயும் பானிபூரி கேட்க. இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் பானிபூரி தான் கேட்காளுவா. நீயும் பானிபூரியா கேட்க? வேற எதுவும் தெரியாதா? பாத்தீங்களா பாட்டி, வாங்கி தர முடியாதுங்கறத எப்படி நேக்கா சொல்றான்னு பாத்தீங்களா? இல்லே, 6 வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாவ. பின்ன நான் கேட்டதும் இதோ போறேன்னு உடனே சொல்லிருக்க வேண்டாமா? என்ன வேணும் உனக்கு? பானிபூரி தானே வேணும்? இப்போ போய் வாங்கிட்டு வரேன் பாரு. நீங்க
இந்தாங்க இந்த காப்பிய நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. தோ இப்போ போய் பானிபூரி வாங்கிட்டு வரே. அண்ணி எதுக்கு இப்போ கூப்பிடுது? அண்ணே சொல்லுனே. இல்ல வெட்டிக்கிளி சொல்லுனே. எங்கடா இருக்க? இதோ சாப்பிட உட்காந்துருக்கேனே. இதோ சாப்பிட்டு வெரசா கடைக்கு போயிடுறேன். இல்ல அதெல்லாம் வேணாப்பா. ஒரு முக்கியமான வேலை உன் மரணி சொல்லியிருக்கா. உடனே கிளம்பி அந்த வாட்டர் டேங்க் கீழே வந்துடலாம். என்னண்ணே? இல்ல எல்லாம் இப்ப போன்லயே சொல்லுவாங்களா? சரி கிளம்பி வா. சொல்லுதே. சரி இருனே, இதோ சாப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். இல்ல மொத நீ கேட்டிருக்க இந்த முருகரு மயில்வானத்தை கொண்டு போய் எங்க ஊரெல்லாம் தேடி மாம்பழத்தை கொண்டு வந்தார, அந்த மாதிரி உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த பானிபூரிய 10 நிமிஷத்துல கொண்டு வரலன்னா அந்த சண்முகம் பேரை மாத்திக்கிறோம்ல. இதோ வந்துரு பாடி காப்பி குடிச்சிருங்க. அதை வந்துரு. என்ன டீவே நீ சொன்னதும் பம்பரமா ஓடுறான்? அவன் அப்படிதான் பாட்டி. என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எதையுமே நேர்ல சொல்ல மாட்டான், பயம் அவனுக்கு. நான் தூங்கின பிறகு என் பக்கத்திலேயே உட்காந்து லவ் யூன்னு சொல்லுவான், கவிதை படிப்பான். ஆனா நேர்ல பார்த்தா பெபே பெபே தான். ஏட்டி எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தான் டீ. என் வீட்டுக்கார் மட்டும் என்ன கேட்டதை வாங்கி கொடுப்பாரே தவிர பாசமா 2 வார்த்தை பேச தெரியாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்பாவே என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுதாரு. என்னது? ஆதி அழுதானா? கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்னு சொன்னல. நான் சின்ன குழந்தை தானே பாட்டி, எனக்கு தனியா இருக்க பயமா இருந்தது. இந்த வீட்ல என்ன நடக்குது? கண்டிப்பா அத்தை ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க? குழந்தைன்னு கூட பார்க்காம தமிழ திட்டிட்டு இருக்காங்க. கடவுளே, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆதி போற போக்க பார்த்தா நம்ம நினைச்ச விஷயம் எதுவும் நடக்காது போல இருக்கு. சீக்கிரமா ஆதி பாரதி ஆபீஸ் கூட்டு போறான். நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம். என்ன சொல்ற அறிவு? அதான் பாரதிக்கு வீட்டு பொறுப்பை கொடுத்து வீட்டை விட்டு நகர விடாம பண்ணிட்டோமே. இது எவ்வளவு நாள்னு நினைக்கிறீங்க அத்தை? அப்பா சொன்னதுதான் சரி. எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்றதுதான் எனக்கு தெரியல. சரியா சொன்ன ஸ்வேதா, நானும் அதான் சொல்றேன். ஆதி பாரதி ஆபீஸ் கூட்டு போறதுக்குள்ள ஸ்வேதாக்கு ஆபீஸ்ல இருக்க எல்லா பொறுப்பையும் நிரந்தரமாக்கணும். அறிவு, சாரதா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். ஸ்வேதாவுக்கு இந்த சொத்துல நான் கொடுத்த பங்கு அவ பேர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனில அவ ஒரு பார்ட்னர். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆதி தாங்க பிரச்சனை. ஆதி நினைச்சானா ஸ்வேதாவை ஒண்ணுமே இல்லாம பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான் அறிவு. ஸ்வேதா, நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லி அவரால எப்ப வர முடியும்னு கேளு. சரி அத்தை, நான் பேசுறேன். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சுத்தமா மறந்து போயிடுச்சுல. என்ன சொல்ற? பா, மாமா எனக்கு தானே அத்தை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. எனக்கு மாமா வேணும். எனக்கு இந்த வீட்ல பாரதி மாமா கூட இருக்கிறது சுத்தமா சகிச்சுக்கவே முடியல. எனக்கு சொத்து ஷேர் எதுவுமே வேணாம். எனக்கு மாமா மட்டும் போதும். அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இந்த வீட்ல நம்மள சுத்தி பெரிய சதையே நடந்துட்டு இருக்கு. அத்தை என்கிட்ட அவ்வளோ பாசமா பேசி வீட்டு பொறுப்பு அத்தனையும் என்கிட்ட கொடுத்தாங்களே, அப்ப அதெல்லாம் நாடகமா? இவங்களுக்கெல்லாம் ஏன் என்ன பிடிக்கல? ஆதிக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் இந்த ஸ்வேதா ஆதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும். ஆதி அவரோட அம்மா என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சா அவர் உடைஞ்சு போயிடுவாரே. ஆனா வேற வழி இல்ல.
இந்த விஷயத்தை ஆதிக்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் தெளிவா சொன்னனா இல்லையா? பிரச்சனை பண்ணணும் நீங்க வந்திருக்கீங்களா? என் பொண்ணு விஷயத்துல மட்டும் 2 பேரும் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். நான் என்ன சார் பண்ணட்டும்? என் பொண்டாட்டிக்கு அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கேள்வி கேட்க வந்திருக்காங்க. கேள்வி கேட்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, கல்யாணங்கிறது நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல. நடந்தது நடந்து போச்சு. இனி அடுத்தது என்ன நடக்கணும்னு நாம தான் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். என்னது பேசி முடிவு எடுக்கணுமா? ஏங்க, இது விஷயமா உங்களுக்கு எனக்கும் பேச வேண்டியது என்னங்க இருக்கு? ஓ, திட்டம் போட்டு பணக்கார பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு குடும்பத்தோட இங்க வந்து செட்டில் ஆகலான்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது சொல்லிட்டேன். ஐயோ அறிவு, ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்களேன். இத பாருங்க சம்பந்தி, தப்பு நடந்து போச்சு. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. அப்படி ஒரு கல்யாணமே நடக்கல. இங்க நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? உங்க இஷ்டத்துக்கு நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு கல்யாணம் அது இதெல்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையை சொன்னா அதை நம்பிதானே ஆகணும். அது உண்மைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தானே? என்னங்க? உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கான் பாரு. அண்ணா, என்னது? ப்ரூஃப் கட்டியாமா? ப்ரூஃப் இப்ப புரிஞ்சதா? இத பாருங்க, இந்த விஷயம் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். விஷயம் தெரிஞ்சதும் பதறி போய் ஓடி வரோம். நடந்த ஒரு கல்யாணத்தை நடக்கவே இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இத பாருங்க, உங்க குடும்பத்துக்குள்ள பேசி நல்லதா ஒரு முடிவை சொல்லுங்க. மரியாதைக்காக உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்தோம் சொல்லிட்டோம். புறப்படுறோம். வாடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அண்ணன் தான் சொன்னாரு, எல்லா பிசினஸையும் அவரு தான் டீல் பண்றனாரு. அவர் பேச்ச கேட்டு நான் மோசம் போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. எழுந்துருங்க. என்ன அறிவில்லை உங்களுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் வாயில பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்து இந்திரா மேல போட்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. கதிர் பேச்ச கேட்டு நான் தப்பா பொய் கேஸ் கொடுத்துட்டேன். இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும் தம்பி. ப்ளீஸ் தம்பி. ஏங்க, உங்க வாழ்க்கைனா மட்டும் உங்களுக்கு பயம் வருது. தொழில போட்டி இருந்தா என்னோட மோதுங்க. எலெக்ஷன்ல நான் நிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு என்னோட போட்டி போடுங்க. அதை விட்டுட்டு போயும் இந்திரா மேல ஏன் பழி போட்டீங்க? இங்க பாருங்க, என்ன பழி வாங்கறதுக்காக அவளை கலெக்டராக விடாம பண்ணிட்டீங்களே. இது அவளோட வாழ்க்கை லட்சியங்க. இதுல போய் விளையாடிட்டீங்க. உங்களை போட்டேன்னா உங்களெல்லாம் அடிச்சா எனக்கு தான் கேவலம்.
தம்பி இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் தம்பி. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தம்பி. நீங்க பண்ணதுக்கு உங்களை போட்டு அப்படியே முதல்ல ஸ்டேஷனுக்கு நடங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஹலோ, சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம். சில பேரோட தப்பான அட்வைஸ்னால நான் இந்திரா மேடம் மேல பொய் கேஸ் கொடுத்துட்டேன். நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். இந்திரா மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பா இருக்கு. சார், ஒழுங்கா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன அடிச்சு மிரட்டி தான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்கன்னு ஏதாவது ஆரம்பிச்சீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். இனிமே நான் ஸ்டேஷன் பக்கமே வர மாட்டேன். நான் என் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம். இந்திரா, கௌதம், 2 பேரும் உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு இந்திரா உன் மேல எந்த கேஸும் இல்லைன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துடுறேன். மேடம் மேடம் மேடம், என்னை அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க மேடம். இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். என்ன இந்திரா, இவனை என்ன பண்ணலாம்? கேஸ போட்டு முடி தட்டலாமா? சரி, நீங்க என்னன்னு பேசி வைங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ, வாயா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அன்பரசி. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோர்ட் வரைக்கும் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. பாட்டி, அதெல்லாம் இவருக்கு எதுவுமே தெரியாது. அது அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. ஓ, இப்போதைக்கு உங்க வாழ்த்து மட்டுமே போதும். சரி சரி, ஏதோ மறதியில பேசிட்டேன். நீங்க 2 பேரும் நீண்ட காலத்துக்கு நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அன்பரசி, என்னோட மைண்ட் வாய்ஸை பாட்டி அப்படியே சொல்றாங்க. சார், அம்மா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்குமா நிக்காதா? நான் நிக்க வேண்டிய இடத்துல அவன் நின்னுட்டு இருக்காமா. அதை தாங்க முடியாம தான் கேக்குறேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? அந்த கஸ்தூரி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கல்யாணம் நின்னுடும். அப்புறம் கல்யாண வீடு இழவு வீடா மாறி போயிடும். ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதுக்குதான் உன்னை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்க சொல்றேன். ஏய், சிரிடி. பத்மா, வா, நாமளும் போலாம். மேடைக்கா? எதுக்குங்க? வேண்டாங்க. அட வாமா, சொன்னா கேளு, வா. சூர்யா, அன்பரசி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. அம்மா வாமா, நாமளும் போயிட்டு வந்துடலாம். நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா. சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. அத்தை, என்ன இவரையும் கஸ்தூரி அக்காவையும் ஆளையே காணோம்? எங்க போனாங்க? இங்கதான் எங்கேயோ பக்கத்துல போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஓ, ம். சரிங்க அத்தை, நான் இது வந்துடுறேன்.
சொல்லு. ஏங்க நீங்க என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நம்ம நேரா அந்த ரம்யாவை பார்க்க போறோம். என்ன விஷயமா? அவளை பார்த்து கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறோம். அப்படி சொன்னா அவ ஈஸியா ஒதுங்கிற போறா கார்த்தியை விட்டு. அதனால என்ன பெருசா ப்ராப்ளம் வந்துட போகுது? டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? அந்த ரம்யாவோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசினா சிரிக்காம என்ன பண்றது? அவ ஒரு அடமெண்ட் கேரக்டர். அவ ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டா அதை அடையாம விட மாட்டா. அதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவா. இப்ப அவ கார்த்தி மேல வெறித்தனமான லவ்ல இருக்கா. அந்த லவ்வ எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. அதை அடைஞ்சே தீரணும்னு நினைப்பா. இப்ப அவகிட்ட போய் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்டு தீபா தான் அவனோட ஒய்ஃப், அவ மேல அவன் உயிரே வச்சிருக்கான், அது இதுன்னு சொல்லி அவளை நல்லா ஏத்தி விடுவோம். அப்படி செஞ்சா அவளுக்கு கோபம் வரும். அந்த கோபம் கார்த்தி மேல திரும்பும். அப்புறம் அவ என்ன செய்வான்னு நமக்கு தெரியாதா? இமிடியேட்டா கார்த்திய வேலையை விட்டு தூக்கிடுவா. அது நமக்கு வெற்றி தானே. நீ சொல்றது கூட ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன் டவுட்டா சொல்ற? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. வா, இப்பவே அந்த ரம்யாவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். சரி, பாப்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தீபான்னு ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் ரூம்ல இருக்காங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க சார். என்னாச்சு தீபா? ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் காய்கறி வாங்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்போ ஒரு கார்காரன் மேல மோதிட்டான். அதான் கையில அடிபட்டுருச்சு. ஆமா கார்த்தி, அதெல்லாம் பயப்பட வேண்டியது ஒண்ணு இல்ல. சின்ன காயம்தான். கட்டு போட்டு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். வலியெல்லாம் இருக்காது. டாக்டர், அவங்களை இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இப்பவே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நாளைக்கு வந்து ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு போங்க. பயப்பட எதுவும் இல்ல. நத்திங் டு வரி. இந்த மெடிசன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகேம்மா. தேங்க்யூ டாக்டர். ஏங்க, ரோட்ல இன்னும் கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம்ல. நான் ஓரமா தாங்க நடந்து வந்தேன். அந்த கார்காரன் தான் சரியா டிரைவ் பண்ணாம மேல வந்து மோதிட்டான். வண்டி நம்பர் எதனா நோட் பண்ணீங்களா? இல்ல, பதட்டத்துல அதெல்லாம் சரியா பார்க்கலங்க. அதான் பெருசா அடிபடல. அப்புறம் என்ன, விடுங்க. ரொம்ப பெயினா இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, இப்ப நல்லதா இருக்கேன். சரி வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரம்யா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அத உன்கிட்ட கேட்க தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன கேள்விப்பட்ட? நீ ஏதோ கார்த்திய விரும்புறன்னு கேள்விப்பட்ட. அது உண்மையா? எதுக்கு இப்போ சிரிக்கிற? பின்ன நீ ஜோக் அடிச்சா எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? நானாவது கார்த்தியை காதலிக்கிறதாவது. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய்லாம் செட் ஆகாது. அப்ப நீ உண்மையா விரும்பலையா? கார்த்தி இந்த கம்பெனிக்கு வந்து சில நல்ல விஷயங்களை செஞ்சாரு. அதனால கொஞ்சம் சகஜமா பேசி பழகுனேன். அத யாரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து நான் லவ் பண்றதா சொல்லிருக்காங்க போல இருக்கு.
எனக்கு இந்த காதல் கல்யாணம் குழந்தை குட்டின்னு சராசரி பொண்ணா வாழ பிடிக்காது. என் ஆசை, எய்ம், டார்கெட் எல்லாமே எப்பவும் பிசினஸ் 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 மட்டும்தான். அதுல நம்பர் 1 இருக்கணும். புதுசா நிறைய கம்பெனி ஆரம்பிக்கணும். அது மட்டும்தான் எப்பவுமே என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதுல இந்த மாதிரி சில்லி ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடம் இல்லை. அப்போ நான் கேள்விப்பட்டதுதான் தப்போ? ரம்யா, கார்த்திக் கல்யாணம் ஆகி தீபான்னு ஒரு வைஃப் இருக்கா, அது தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. தீபா என்னோட ஃப்ரெண்டு தான். அவ புருஷன் கார்த்தின்னு தெரிஞ்சு நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அவளுக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? தெரிஞ்சா சரிதான். கார்த்தி தீபா மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா அந்த தீபா எங்க வீட்டுக்கு முறையா வந்த மருமக இல்ல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவ கார்த்திக்கு ஒய்ஃப் ஆயிட்டா. ஆரம்பத்துல எங்க அம்மா கூட அவளை ஏத்துக்கல. ஆனா கார்த்தி தான் உறுதியா இருந்து தீபாவை ஏத்துக்க வச்சான். அந்த அளவுக்கு அவ மேல அவனுக்கு லவ் இருந்துச்சு. அதனாலதான் அவளுக்கு பாட திறமை இருந்துச்சுன்னு அவளை பெரிய பாடகியாக்க எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டாப் இட் ஆனந்த். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? பிசினஸ் விஷயமா ஏதாவது பேச வந்தா பேசு. தேவையில்லாம கார்த்தி பர்சனல் விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அது எனக்கு தேவையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்தி எங்க லேபர் தான். அந்த அளவுக்கு தான் நான் அவரை ட்ரீட் பண்றேன். அதை தாண்டி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. போதுமா? சாரி ரம்யா, தேவையில்லாம ஏதோ பேசி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே ஆனந்த். உன் மனசுல பட்ட விஷயத்த நீ கேட்ட, அப்படிதானே? சரி ரம்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். இப்ப நாங்க கேட்டது எதையும் மனசுல வச்சுக்காத. வரட்டுமா? சரி ஆனந்த், பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி ஜூஸ் கொட்டுச்சுன்னு தெரியல, என் கை ஸ்லிப் ஆகி கொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாம பண்ணிட்டேன், சாரி. அப்படின்னா நீ இப்பதான் இங்க வந்தியா? ஆமா, நான் ஒண்ணு பண்றேன். நான் மறுபடியும் போய் ஜூஸ் கொண்டு வரேன். இல்ல வேண்டாம், ஜூஸ் கிடக்குது, விடு. நீ என் கூட வா, கூப்பிடுங்க. வா லக்ஷ்மி, இங்க பாருமா. நான் என்ன சொல்ல வரேனா, மத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். நீ ராசி இல்லாதவ, உன்னோட விதி சரியில்லைன்னா சொல்லுவாங்க. ஆனா நீ கவலைப்படாத, நான் உன்னோட விதியை மாத்தி எழுதுறேன். சித்தி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த வீட்டை விட்டு வர இஷ்டம் இல்ல. இந்த வீடு பூரா என் அப்பா அம்மா நினைவுகள் இருக்கு. இவ வரமாட்டேன்னு சொல்லதான் வந்தாளா? இப்போ என் நடிப்பை பாரு. இங்க பாருமா லக்ஷ்மி, உன்னை உன் அம்மா அப்பாவை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த வீட்டுல அவங்க நினைவுகள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வீட்டை விட அவங்க உங்க மனசுல இருக்காங்க. உன்னோட அப்பா நீங்க எப்பவும் முன்னேறணும்னு ஆசைப்படுவாரு. இப்போ ஒருவேளை நீங்க இங்கே இருந்துட்டீங்கன்னா அவருக்கு கஷ்டமா இருக்காதா சொல்லு? உன் சித்தி சொல்றது உண்மைதான். இனிமே நீங்க 3 பேரும் எங்க பொறுப்பு. எங்க கூட வந்துருங்கம்மா. நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும் லக்ஷ்மி. உன் அம்மா அப்பாவுக்காக சொல்லு லக்ஷ்மி. அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பியா? இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? அழாதம்மா. நீ போய் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பி. உன் தங்கச்சிங்க கிட்டயும் இன்னைக்கு நைட்டே ட்ரெயின் இருக்குன்னு சொல்லு. குருச்சரண்ணா, இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாவோட எல்லா வேலையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. போய் இவர்கிட்ட கேளுங்க. குருச்சரண்ணா, சொல்லுங்க. அண்ணாவோட லாக்கர் சாவி எங்க இருக்கு தெரியுமா? இதோ என்கிட்ட தான் இருக்கு. எதுக்கு? என்ன கேள்வி இது? நாங்க கேக்குறோம்ல, கொடுங்க. இல்ல, சாவி எதுக்கு வேணும்? என்ன விஷயம்? அவரோட சொந்த தம்பி இவரு. இவர்கிட்டயே கேள்வி கேக்குறீங்க? இவருக்கு இந்த லாக்கர் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, முதல்ல கடமையை முடிக்கணும், அப்புறம் பலன் எதிர்பார்க்கணும். நீங்க லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க. அதுதான் அண்ணாவோட கடைசி ஆசையா இருந்தது. அண்ணன் வேணா இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா நான் இருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்காக நான் இருக்கேன். என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். அவங்களுக்கு எந்த தப்பும் நடக்க நான் விட மாட்டேன்.
ஓ ஆ, ஆ, அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க பிள்ளைங்களுக்காக தான் கேக்குறோம். எங்களுக்காக நாங்க எதுக்கு கேட்க போறோம்? அதைத்தான் நானும் சொன்னேன். லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாவி என்ன மொத்தத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. அப்படின்னா நீங்க கவலையப்படாதீங்க. நான் தான் சொன்னேன்ல, ஊர்ல லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல பையன் இருக்கான். சீக்கிரமாவே கல்யாண செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் பணம் வாங்க தான் வந்தேன். வெளியில போ. Just shut up, man. என்ன பணம் வேணுமா? என் ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிருக்கேன். அதோட மதிப்பு தெரியுமா? 5 லட்சம். சார், எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுங்க தான் காரணம். அவங்களை வெளியே வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன். என்ன விடுங்க. ஆயுஷ், கால் தி போலீஸ். எங்க பாரு, நீ இங்க இருந்து போலீஸ் கூட தான் போய் ஆகணும். உனக்கு 5 லட்சம் ரூபாய் பெனால்டி இருக்குல்ல, அதுவும் எனக்கு கிடைச்சாகணும். ஹலோ, மன்னிச்சிருங்க சார். சார், ஏதோ தெரியாம போட்டேன் சார். விட்டுருங்க சார். இந்த பக்கமே வர மாட்டோம். சார், மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். விட்டுருங்க. Thank you சார். Thank you சார். Thank you சார். சார், அந்த பொண்ணுங்க உங்க ஆபீஸ் கேபின்குள்ள போயிட்டாங்க சார். அதோட ரூமை லாக் பண்ணிட்டாங்க சார். Oh God, இதெல்லாம் எனக்கு தான் நடக்கணுமா? என்னக்கா பண்றீங்க? நான் அந்த அட்ரஸ் கார்டை தேடிட்டு இருக்கேன். சித்தப்பா கொடுத்தார்ல, அது எங்க போச்சு? நான் பேக்ல தான் வச்சிருந்தேன். ஒருவேளை ஓடி வரும்போது விழுந்துருச்சோ? அக்கா, இவன் அந்த பையன் தானே? இவன் மேல தானே மோதினீங்க? அக்கா, இவனை பாத்தீங்களா? செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். அப்படின்னா இந்த ஆபீஸ் அவனோடதான். செம்ம பணக்காரனா இருப்பான் போலயே. நீங்க சரியான பையனை தான் மோதிருக்கீங்க. அதாவது ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க சொன்னது உண்மையாயிடுச்சுல்ல. இவரை தான் பார்க்கணும்னு இருக்க போல இருக்கு. நிஜமாவே உங்க விதியோட நீங்க மோதிட்டீங்கக்கா. உங்க லைஃபே மாற போகுதுக்கா. எங்க லைஃபும் மாற போகுது. நம்ம எங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம புது ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம கிட்ட அட்ரஸ் கூட இப்ப இல்ல. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கதவை தரங்கம்மா. கதவை தரங்கன்னு சொல்றேன்ல. சாருக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ரிஷி, இங்க பாரு, நான் செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டேன். வந்து வாங்க. This is oh man. இங்க பாரு, முதல்ல டோர் கிட்ட வந்து நில்லு. நான் ஷவுட் பண்ண மாட்டேன். அண்ட் செகண்ட்லி, நீ இந்த இடத்தை உன்னோட ஷெல்டர் ஹோமா மாத்திருக்க. இது என்னோட ஆபீஸ். அதனால முதல்ல வெளியே வாங்க. அண்ட் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நான் அரெஸ்ட் பண்ண போறேன். எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தான் இங்க வந்தோம். அவங்களால தான் நாங்க இங்க வந்து ஒளிஞ்சிருக்கோம். அந்த ஆட்டோக்காரன் எங்களை ராங் ரூட்ல கூட்டிட்டு போனான். அதனால தான் நான் உடனே ஆட்டோல இருந்து கீழே குதிச்சிட்டேன். எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு உன்னோட ஆட்டோபயோகிராஃபியை கேட்கறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. என்னோட முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் லைன் அப் ஆயிருக்கு. எனக்கு என்னோட ஐபேட் வேணும். அது உள்ள கேபின்ல இருக்கு. என் கேபின்ல இருக்கிற எதையும் தொடாதீங்க, இல்லைன்னா போலீஸ் வந்து உங்களை தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி வெளியே வந்துருங்க. ரைட் நவ். ஆயுஷ், போலீஸ் எங்க இருக்காங்க? வந்துட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களோட ஆபீஸ்ல எதுவுமே பண்ணல. இப்ப கூட உங்க ஆபீஸ் ரொம்ப நல்லா தாங்க இருக்கு. லிசன் டு மீ. இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் கெஸ்டோட மீட்டிங்ஸ் இருக்கு. அவங்க இதெல்லாம் பார்த்தா என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? நான் கடைசி முறையா சொல்றேன், இப்பவும் உங்களுக்கு டைம் இருக்கு. Just come out right now. நாங்க வெளியே வந்துட்டோம்னா போலீஸ் எங்களை பிடிக்காதுல்ல? நீங்க எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டீங்கல்ல? உனக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை நீ வெளியே வந்துட்டா நான் உனக்கும் உன் தங்கச்சிகளுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன பொண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட யாராவது ப்ராமிஸ் பண்ணுவாங்களா? ஓகே ஃபைன், ப்ராமிஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாமா. என்ன மாப்ள? த்ரோட் வாய்ஸ், குரல் ரொம்ப முக்கியம். லேடிஸ் வாய்ஸ்ல பேசணும். மறந்து ஆம்பளை வாய்ஸ்ல பேசிடக்கூடாது. இல்ல நம்மள கொத்தி எடுத்துருவானுங்க. கரெக்டா ஞாபகப்படுத்தலாம் மாப்ள. பேசி பாத்துருவோமா? சரி மாமா. மாப்பிள்ளை சரோஜா, நல்லா இருக்கேடி? நல்லா இருக்கேன்டி. இப்படி தான் பேசணும். ஓகே ஃபைன். ஓகே, வேட்டை கிளம்பலாமா?
வா கமான் மேடம் அழகா மேடம் நமஸ்தே பம்மி அக்கா மேடம் சலாம் அலைக்கும் யார் நீங்க? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆட்டோ ஸ்டாண்ட்ல சொன்னாங்கம்மா. இவ குழந்தைய ஆட்டோல மிஸ் பண்ணிட்டா. குழந்தைய தேடி ஸ்டாண்ட்ல போய் விசாரிக்கும் போது உங்க பேரையும் அட்ரஸையும் சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். ஏன் குழந்தை போய் குழந்தை குழந்தைய கொடுங்க கொடுங்க. பாத்து செல்லக்குட்டி. ரொம்ப தேங்க்ஸ்மா. ராமலிங்கம் குழந்தை தான் கிடைச்சிருச்சு. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? அச்சோ ஒண்ணு இல்ல. இவளோட ஹஸ்பண்டோட பேர் ராமலிங்கம். அவருக்கும் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாரு. அதத்தான் சொன்னேன். குழந்தைய காணும்ட்டு இவளுக்கு உசுரே போயிடுச்சு. சாவித்ரி அழாத தங்கம். அத குழந்தை கிடைச்சிருச்சு இல்ல, அழாதம்மா. செல்லம், அம்மா விட்டு எங்கிட்ட செல்லம் போனீங்க? அம்மா உங்களை காணாம எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? குழந்தைய கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உசிரே திரும்பி வந்துச்சுமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இனிமேலாவது குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நாங்க வரோமா. வரோங்க. ரொம்ப நன்றி. நீங்களா? ஆமா, நாங்க தான். ஆமா, எஸ்கேப் ஆயிரு. ஹே டேய் கதவு தரங்கடா. டேய் கதவு தரங்க. டேய் கதவு தரங்கடா. யாராவது இருந்தா கதவு தரங்க. கதவு தரங்கடா. கதவு தரங்க. யாராவது இருக்கீங்களா? இங்க பொம்மைங்கிறது யாரு? நான் தான் இன்ஸ்பெக்டர். குழந்தை விஷயமா ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அந்த குழந்தைய தான் 2 பேர் லேடி கெட்டப்ல வந்து என்ன ஏமாத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. எந்த பக்கம் போனாங்க? ஐயோ தெரியல சார். கதவை பூட்டு போயிட்டானுங்க. சரி வாங்க சரியா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா முடியல மாப்ள. முட்டி வலிக்குது மாப்ள. முட்டி வலிக்குதுன்னு நம்ம நின்னோம், அப்புறம் நம்ம முட்டி காணாம போயிடும். என்ன மாமா சொல்ற? மாப்ள, போலீஸ் கையில மாட்டணும்னு வெயி, முட்டிக்கு முட்டி தட்டி முட்டியை கலட்டிடுவாங்க மாப்ள. நீ இந்த டைலாக கேள்விப்பட்டது இல்லையா? கேட்டிருக்கேன். ஐயோ மாமா, நாம தான் தனியா ஓடிட்டு வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் வரல, சூர்யாவும் வரல. ஆமா மாப்ள, நாமெல்லாம் யாரு? ஓடுனா காட்டாருல, நம்மள பிடிக்க முடியுமா? அம்மா சார் அங்கதான் இருக்கானுங்க. வாங்க. மாமா ஓடு 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 ஓடு. மாப்ள, நம்ம கிட்ட குழந்தையே இல்லையே. இவனுங்க எதுக்கு நம்மள துரத்துறானுங்க? சரி, நான் இங்கே நிக்கிறேன். நீ போயிட்டு போலீஸ்ட்ட போய் ஏன் துரத்துறீங்கன்னு கேக்குறியா? ஐயோ வேணாம் மாப்ள, முட்டியை பேத்துருவானுங்க. தெரியுதுல, மூடிட்டு ஓடு ஓடு ஓடு.
மாரி தான் ஃபோன் பண்றா. மாரி ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு? குழந்தை கிடைச்சதா? இன்னும் கிடைக்கல மாரி. நானும் இன்ஸ்பெக்டரும் குழந்தையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருந்து லேடிஸ் ஹாஸ்டல்ல குழந்தை இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. நானும் இன்ஸ்பெக்டரும் அந்த ஹாஸ்டல் போறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு சாஸ்திரியோட மருமகன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் அவனுங்க தான் குழந்தையோட அம்மான்னு சொல்லி ஏமாத்தி குழந்தையை வாங்கிட்டு ஓடிட்டாங்களா. அவனுங்கள தான் விரட்டிட்டு இருக்கோம். எப்படியும் குழந்தையோட வந்துருவேன், கவலைப்படாத மாதிரி. சரிங்க ஹஸ்பண்ட் சார். சரி மாரி. சார் வாங்க. சூரிய மாமா என்ன சொல்றாரு மாதிரி? குழந்தை இன்னும் கிடைக்கலையா? எப்படியும் குழந்தையோட வந்துருவேன், கவலைப்படாதன்னு சொல்றாரு. குழந்தை விஷயத்துல ஆண்டவ ஏன் தான் உன்னை இப்படி சோதிக்கிறான்னு தெரியல மாதிரி. 3 குழந்தைங்க இருந்த வீட்டுல இப்ப ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திய சிறப்பா நம்ம கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம்ல மாதிரி. உன் குழந்தைக்கு குழந்தை கிருஷ்ண வேஷம் போட்டு வீட்டுல பாதாச்செல்லாம் போட்டு சந்தோஷமா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம்ல. யாரு கண்ணு பட்டதோ இப்படி ஆயி போச்சு. அக்கா, ஏன் குழந்தை இல்லைன்னா என்ன? உங்க குழந்தை இருக்குல்ல. ஹர்ஷவர்தனுக்கு குழந்தை கிருஷ்ண வேஷம் போட்டு பாத அச்சு வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுங்க. என்ன மாதிரி நீ இப்படி சொல்ற? நீ 1க்கு 2 குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த வேதனையில இருந்துட்டு இருக்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன பண்ணுவ? இப்ப எப்படி சொல்லுவ? குன்குன், குன்குன், என்ன சேட்டை இதெல்லாம்? முதல்ல தாமினி தொந்தரவு பண்ண, இப்ப இவளையா? அதுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? இல்லனா என் அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் நீ கொன்னுடுவியா? குன்குன், மோகன், நிறுத்து. நீங்க என்ன பண்றீங்க? அவ குழந்தை இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். இவர் என்னோட அம்மாவை கொன்னுட்டாரு. இப்போ என்னையும் கொன்னுடுவாரு. எவ்வளவு கொல்லணுமோ கொல்லு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னோட அப்பாவா? அப்படி இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? நீ ஒன்னும் என்னோட அப்பாவே இல்ல. ஐ ஹேட் யூ. குன்குன் சும்மாரு. மோகன், அவ சின்ன குழந்தை தானே, ஏதோ பேச தெரியாம பேசுறா, விடு. நீ போ மோகன். அப்போ இந்த கவலையை தான் மோகனையா அவர் தலைமையில ஏத்தி வச்சிருக்காரா? பொண்ண பத்தின கவலை. இதுதான் அவரோட வருத்தத்துக்கு காரணம்.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். செகண்ட் ஹேண்ட் பையனா இருந்தும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பையனுக்கான பாசம் கிடைக்குது. ஆனா உனக்கு அநியாயம் ஆயிடுச்சுல்ல. சரி, ஷர்ட்டை கழட்டு. என்ன? அதான் ஜிம்முக்கெல்லாம் போறல, சோ பாடியை நல்லா பில்டப் பண்ணிருப்ப. நானும் நீ பாடி எப்படிதான் பில்ட் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன்னு. ஷர்ட்டை கழட்டு. இது கழட்டு தம்பி. ஜிம்ல என்னெல்லாம் பண்ணுவ? ஜிம்ல கண்டிப்பா லெக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுவல்ல? இல்ல அங்க தோப்பு கரணம் போடுறியா இல்ல பாத்து மாதிரி உட்காருவியா? வாழ்க்கை முழுக்க நிக்கணும்னா அதுக்கு காலு வேணும்ல. காலை காட்டு. வெயிட், வாட்? பேண்ட்டை காட்டு. சொன்னது சரியா புரியலையோ? இப்ப பேண்ட்டை காட்டு. பேண்ட்டை காட்டுறா. எல்லாம் நம்ம குடும்பம் தானே, கழட்டு. என்ன நீங்க எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கல்ல, இந்த டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் போடுறல்ல, காஸ்ட்லி கார்ல சுத்துற, பார்ட்டிஸை என்ஜாய் பண்ற, அதெல்லாம் காதம்பரி அம்மாவோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட்லாம் இம்பார்ட்டன்டே இல்லை. இம்பார்ட்டன்ட் எதுன்னா அவங்க பையங்கிறதா. அவங்க உன்னோட அம்மா, அதனாலதான் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுன இந்த ஜட்டியையும் கழட்டி விட்டு அம்மா நம்ம வெளியே துரத்திருக்க. காம் டவுன் ப்ளீஸ். சின்ன பையன் போனா போதுன்னு விட்டுருங்க. வாடா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றேன்ல குன்குன் நில்லு. பிரசாத குன்குன் கொஞ்சமா குடி. நான் தான் சொல்றேன்ல கேளு. சொன்னா கேளு, கொஞ்சமா குடி. மோகன், என்னப்பா நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம? அடேங்க அப்பா, அங்க கோர்ட்ல மோகன் அண்ணன் மேல போட்ட கொலை பழி ஒரே அடியா முடிஞ்சே போயிடுச்சு. இங்க நம்ம வீட்ல இருக்கிற இந்த ராதா மோகன் அண்ணன் மேல இருந்த அழுக்கை எடுத்துட்டான்.
பிரமாதமா ராதா. அண்ணனுக்கு பாலாலேயே அபிஷேகம் பண்ணி அவர் மேல இருந்த கரையை எல்லாம் எடுத்துட்டேன். நீ பண்ண இந்த வேலையால எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க, அது நான் உங்களை கவனிக்கல. யார் நீ? யார் நீ? உன்னை தானே கேட்கிற, யார் நீ? என்னமோ உன் இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நேத்து யாகத்தை கருத்தா, அப்புறம் இப்ப குன்குன் கூட சேர்ந்து யார் நீ? ராதா. ஐயரோட பொண்ணு. அட எந்த ராதா, எந்த ஐயரோட பொண்ணு? முதல்ல இப்பவே வீட்டை விட்டு வெளியே போய், இதுக்கப்புறம் நான் உன் முகத்தை பார்த்தேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன காட்டுறாரு பாட்டி? எரியற ஸ்மெல் வருது. என்ன சொல்றீங்க? ஏதோ பெட்ரோல் ஸ்மெல் மாதிரி இருக்கு தாத்தா. வெளியில இருந்து வருது நினைக்கிறேன். தர்ஷினி, நீ மாமா பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. வா வா. என்ன தமன்னா, என்ன பண்ண? நான் சொல்ல விட்டுருவேன் அத்தை. அக்கா, நாம இங்கேயே நின்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். வாங்க நாமளும் போலாம். என்ன தமன்னா பண்ண சொல்லு. வெளியில போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஐயோ ஐயோ ஐயோ, ஏதாவது பண்ணுங்களேன். யாரு செஞ்சிருப்பாங்க? திடீர்னு பத்தி எரியுதே. ஐயோ என்னாச்சுங்க? ஐயோ, கார் இப்படி பத்தி எரியுதே. மா, தமன்னா வேற லெவல்ல ஏதாவது பண்ணிருப்பாமா. வாங்க. பேரை சொல்றியா? இரு, வெளியில வா, உன்னை சாவடிக்கிறேன். இரு. அப்பா, கார் போச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அணையவே மாட்டேங்குது இந்த நெருப்பு. ஐயோ அணையவே மாட்டேங்குது. பாருங்கம்மா என் கார் எப்படி எரியுதுன்னு. என்ன தமன்னா, ஏன் இப்படி பண்ண? ஏன் மனோகார கொளுத்தி விட்ட? ஐயோ அத்தை, நான் சித்தாத்தோட காரை தான் கொளுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். இப்ப கார் முக்கியமா, நம்ம உயிர் முக்கியமா? தமன்னா, உயிர் தான் முக்கியம். கார் போனா வாங்கிக்கலாம். நீ பண்ணத்தான் சரி. ஐயோ ஐயோ, எரியுது என் கார். விடு மனோ, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நல்ல வேலை, யாருக்கும் ஆபத்து இல்ல நினைச்சு மனசு தேத்திக்க வேண்டியதா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எரிக்க உனக்கு ஏன் கார் தான் கிடைச்சதா? நீ சாவி கேட்டப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். டேய், புரிஞ்சுக்க. அம்மா போம்மா. அவ என்ன அவளுக்காகவா இப்படி செஞ்சா? அவ எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு தானே இப்படி பண்ணா.
ஆமா மனு, கவலைப்படாத. சொத்து மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா இந்த மாதிரி எத்தனை கார் வேணாலும் வாங்கிக்கலாம். அட போய, யாரு இப்படி பண்ணது? தாத்தா, யாரோ மாமா வாயை திறந்து உண்மையை சொல்லிடுவாரோன்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கானுங்க தாத்தா. இதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் தாத்தா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கு பாட்டி? இது இந்துவோட கைப்பக்கம் இல்ல? குழந்தைங்க தான் ஏதோ அவங்க அம்மா நினைப்பில் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா கனகவள்ளி அம்மாவும் இப்படி சொல்றாங்களே. யார் இதை சமைச்சது? சுடரு. சுடரா? என்னமா சுடர், நீயா சமைச்ச? எப்படி சுடர்? உனக்கு எப்படி இந்துவோட கைப்பக்குவம் தெரியும்? நீ இந்துவ பார்த்தது கூட இல்லையே, அப்புறம் எப்படி? நான் எப்பயும் போலதாம்மா சமைச்சேன். ஆனா நீங்க சொல்றத கேட்டாதான் ஆச்சரியமா இருக்கு. உன் கைப்பக்குவம் எப்படின்னு எனக்கு தெரியுமா? நீ சமைச்சா நல்லதா இருக்கும். ஆனா இந்துமதியோட கைப்பக்குவம் அது எங்க மனசுக்குள்ள தங்கின விஷயம். அவளோட சமையல் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுவும் பிரியாணி எல்லாம் இந்துமதி சமைச்சா நானே எதை பத்தியும் யோசிக்காம கழுத்து வரைக்கும் சாப்பிட வேணா பாத்துக்கோயே. அதனாலதான் சொல்றேன், இது இந்துமதியோட கைப்பக்குவம்னு. மா, வாப்பா எழில். என்ன ஏதோ இந்துவை பத்தி பேசின மாதிரி கேட்டுச்சு. அத உனக்கு எப்படி சொல்றது? வா வா, இங்க அது கூட. என்னம்மா? இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. பிரியாணியா? ஆமா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்லாமா? இல்லப்பா, நீ இத சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், ஏதாவது ஸ்பெஷலா? இந்துவோட கைப்பக்குவத்துல சாப்பிடுவோமே அந்த மாதிரி. இல்ல இல்ல, அதே பிரியாணி தான். அவளே வந்து சமைச்ச மாதிரி இருக்குப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கு டாடி. இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சமைச்ச மாதிரி டேஸ்டா இருக்கு டாடி. நிஜமாவா? ஆமா டாடி, சூப்பரா இருக்கு. அம்மா மாதிரியா? யாருமா சமைச்சாங்க? சுடர்தாம்பா சமைச்சிருக்கா. எனக்கு வேண்டாமா, நீங்களே சாப்பிடுங்க. டேய் எழில், ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நீ சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு? உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் தனியா காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. நீயும் வர. ஆமா காவியா, நீயும் வா. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, பயப்படாத. நீயும் வா. வராதவி. அதான் நாங்களும் சேர்ந்து வரோம்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன 3 பேரும் அஞ்சலி பாப்பாவ தனியா விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? அது எங்க ஸ்கூல்ல காம்படிஷன் நடக்க போகுது. அபி மாதிரி, கவின் மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்து கலந்துக்க போறாங்க. வின் பண்ணா நிறைய பிரைஸ் கொடுப்பாங்களாம். அபியும் கவினும் கலந்துக்க போறாங்க. காவியாவையும் கலந்துக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ,
அவங்க கலந்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுலயும் கலந்துக்கலையா? அபிக்கு மேக்கப் பண்ண தெரியும், கவின்க்கு டிராயிங் பண்ண தெரியும், காவியாக்கு பாட தெரியும், எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறத தவிர வேற எதுவுமே தெரியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது கூட நல்ல திறமை தான். நீங்க ஏன் பேச்சு போட்டியில கலந்துக்க கூடாது? சாரி, ஐ ஹேவ் நோ இன்ட்ரெஸ்ட். கூழ் குடிக்க வேணா போவேன், குடுக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. இந்தா குடி. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்களா? ஆமா, வெளியூர்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அங்க போய் காம்படிஷன்ல கலந்து வின் பண்ணா ஸ்கூலே பார்த்து கிளாப் பண்ணும். சூப்பரா இருக்கும் சுடர். இது வரைக்கும் டாடிக்கு பயந்து எந்த காம்படிஷன்லயும் கலந்துகிட்டதே இல்ல. ஆனா இந்த தடவை எப்படியாவது கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். காவியா தான் வழக்கம் போல பயப்படுறா. ஓ காவ்யா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த ஸ்கூல் லைஃப்ல தான் நீங்க எல்லாத்தையும் நினைச்ச மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஒதுங்கி இருக்க கூடாது. காம்படிஷன்ல கலந்துகிட்டு தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு பாரு, அது போதும். கரெக்ட். இப்ப நம்ம ஜெயிக்கலன்னு டாடி என்ன கேட்கவா போறாரு? உன் பேரை நான் கொடுக்க தான் போறேன். வேணாம், நானே கொடுக்கறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. நானே கொடுக்கறேன். காவியா சிரிக்காத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி, நீ டெலிவரி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கா? எதுக்கு ஐசு? மா, விக்ரம் அம்மா வந்திருக்காருமா. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாரா? எப்ப? அம்மா, நேத்தே வந்துட்டாருமா. நேத்தே வந்துட்டாரா? கடவுளே, என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்ட. ரொம்ப நன்றி கடவுளே. ஐசு, மாப்பிள்ளை நேத்தே வந்துட்டாருன்னு சொல்ற, அது என்ன நீ இப்ப சொல்ற? அவர் வந்த உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல, நான் வந்து பாத்திருப்பேன்ல. அம்மா, அதான் சொன்னனேமா, நேத்து கொஞ்சம் டென்ஷனா அப்படியே போயிட்டு இருந்துச்சு, அதான் யாருக்குமே போன் பண்ணல. டென்ஷனா? என்னடி உனக்கு டென்ஷனு? அம்மா, அது விக்ரம் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதான் இப்ப உடனே சொல்ல வேண்டாமே, கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம்னு பார்த்தேன். உடம்பு சரியில்லாம வந்திருக்காரா? மாப்பிளைக்கு என்னாச்சுமா? அவருக்கு தலையில அடிபட்டு சின்னதா ஆபரேஷன் பண்ணிருக்காங்கம்மா. அதனால சில விஷயங்களை அவர் மறந்துட்டாரு. ஐயோ, என்ன கூட அவருக்கு ஞாபகம் இல்லம்மா. ஐயோ ஐசு, என்ன சொல்ற? அப்ப என்னையுமே தெரியாதே. மா, ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல யாரையுமே அவருக்கு ஞாபகம் இல்ல. அப்போ மகாவ? ஆமாமா, மகாவி அவருக்கு ஞாபகமே இல்லம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? கட்டின பொண்டாட்டியே மறந்துட்டாரா? என்னடி இப்ப பண்றது? மகா வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏய், இத மகாவால தாங்கிக்க முடியுமா? இத எப்படி அவ தாங்குவா? அம்மா, மகாக்கு விஷயம் தெரியாது, அவ இப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா. என்னது? மகாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? என்ன ஐசு சொல்ற? அம்மா, விக்ரம் அம்மா வீட்டுக்கு வரும்போது அவர் மட்டும்தான் வந்தாரு, கூட மகா வரலம்மா. இப்பதான் வந்துகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். ஆனா அத்தைதான் அதெல்லாம் தெரியாம வேற ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. வேற ஒரு ஏற்பாடா? என்ன சொல்ற? ஆமாம்மா. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் உன் மகான்னு விக்ரம் முன்னாடி நிறுத்த போறேன். அவன் ஆசைப்பட்டானா உடனே அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்க போறேன். இந்த முடிவுல இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டேன், செஞ்சே தீருவேன். என்னது? மாப்பிளைக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? என் மக இருக்கும் போதே என் மருமகனுக்கு இன்னொரு கல்யாணமா? நீ போன வை, நான் நேர்ல வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அம்மா அம்மா அம்மா,
அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் பேசிக்கிறேன், நீ வை. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா அம்மா. ஓ தம்பி, நீங்க கொஞ்சம் வண்டியை திருப்புங்களேன். ஏமா வெள்ளிவாக்கம் போகணும்னு சொன்னீங்களே? வெள்ளிவாக்கம் போல வில்லிய பார்க்க போறோம். நீங்க வண்டியை திருப்புங்க. சரிம்மா. நந்தினி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என் மகளுக்கு ஒரு சக்காலத்தையே தேடி கூட்டிக்கிட்டு வருவ. இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். டேய், போட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கூட்டத்துல நம்பால தவிர வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. செருப்ப வீசி பிரச்சனையை கலப்பி விட்டதும் அவங்கதான். ஏய், ரகுராமலங்களும் நம்பாலங்களும் தனித்தனியா நிலங்கடா. அப்பதான் கூட்டத்துல கருப்பாடு யாருன்னு தெரியும். எங்கடா ஓடுற? புவனேஸ்வரி, கை பயங்கரமா இருக்கு. வண்டி போடு. ஒண்ணும் இல்ல. வண்டி போடுறா. போடு. ஏய், ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்திருக்கீங்களாடா? யாரா நீங்க? எந்த ஊர் ஆள்டா நீங்க? என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்க? உங்களை அனுப்பி வச்சது யாரு? யார பழி தீக்க இங்க வந்திருக்கீங்க? சொல்லுடா. எங்களை அனுப்புனது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஒருத்தர் பணம் கொடுத்து இந்த மாதிரி பஞ்சாயத்துல போய் கலவரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதாங்க வந்தோம். அது எப்படிடா யாருக்கும் தெரியாம போகும்? உங்களை அனுப்புனது யாருன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா எங்களை அனுப்புனது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோங்க ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையை வச்சு வேற யாரோ அவங்க காரியத்தை சாதிச்சுக்க பாக்குறாங்க. நாம அடிச்சுக்கிட்டதுனால தானே இப்படி ஒரு சம்பவம் நடக்க பார்த்துச்சு. நாம இனிமே எதுக்காக அடிச்சுக்கணும்? உங்களுக்கே முதல் மரியாதை கிடைக்கட்டும், எங்களுக்கு வேண்டாம். ரெண்டு குடும்பமும் ஒரு குடும்பம் தான். நமக்குள்ள எதுக்கு சண்டை? திருவிழாவுல நானும் என் அண்ணனும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஏமாந்திருந்தா எங்க மேல எவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கும். அதை சரி பண்ண எவ்வளவு காலம் ஆயிருக்கும். சரியாகுமா ஆகாதான்னு கூட தெரியாது. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எங்களை வச்சு எவனும் ஒருத்தன் உள்ள போக பாத்திருக்கான். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். திருவிழாவுக்கு நாங்க கெஸ்டா வரோம். மரியாதைய இவருக்கே கொடுத்துருங்க. அதுக்கு தகுதியானவரும் இவர்தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புவனேஸ்வரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு புவனேஸ்வரி? இத்தனை வருஷமா போராடிட்டு இப்போ திடீர்னு எனக்கு எதுவுமே வேணாம்,
எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போற. ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? இது இன்னைக்கு ஏற்பட்ட மனமாற்றம் இல்ல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே எனக்குள்ள நிறைய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய பழைய கோவம்லாம் போய் என் மனசு பாதி சாந்தமாயிடுச்சு. என் வாழ்க்கையில தோத்து போனதுல எல்லாருக்கும் பிடிக்காதவள ஆயிட்டனே தவிர நான் ஒன்னும் வில்லிலாம் இல்லைங்க. என் மனசுக்கு பிடிச்ச உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் போராடினேன். தோத்தும் போனேன். அத தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. இதுக்கு மேல போராடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் எதுவுமே வேண்டான்னு பின்வாங்கிட்டேன். என்னால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா வாழணும் இல்லையா? கேட்கவே சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு புவனேஸ்வரி. மனுஷங்க சமம்ங்கிற மாதிரி மனசும் சமம் தானே. எல்லாரும் சந்தோஷமா இருந்துட முடியாதுல்ல. அப்புறம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். பணத்துல ஏற்றத்தாழ்வு மாதிரி மனசுலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்க. உனக்காக நான் என்ன செய்யணும்? இந்த முதல் மரியாதை, கோவில் பரிவட்டம் எல்லாத்தையும் நீயே வேணும்னாலும் எடுத்துக்கோ. இத நான் உனக்கு விட்டு தரேன். வேணும்னு ஆசைப்பட்டு போய் எதுவுமே கிடைக்கல. இப்போ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அது எனக்கு வேண்டாம் தான். அப்போ உனக்கு வேற என்னதான் வேணும்? என்ன வேணும்னாலும் கேளு. என்னால தர முடிஞ்சா நான் அதை நிச்சயமா தரேன். சொல்லு, என்ன வேணும்? இனி நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கேன். நீ எதையாவது வாங்கிக்கிட்டாதா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லனா அதுவே எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா மாறிடும். சரி ரகுராம், நீ கேட்டு என்னால மறுக்க முடியாதா? நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேக்குறேன். அப்ப நீ எனக்கு கொடு. ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் கிளம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல ஜானகி, புவனேஸ்வரி இல்லைனாதான் எங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும். அவ இப்படி மாறி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நாங்களும் எதிர்பார்க்கலம்மா. அவளோட இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. வேற என்னவா இருக்கும்? அவர் உயிரை எடுக்க போயிட்டு எடுக்காம உயிர் பிச்சை போட்டிருக்கீங்கல்ல, அதான். பத்மா சொல்றதும் சரிதான்ப்பா. சின்ன மாமாவை வெட்ட வந்தவன் கையை பிடிச்சு மாமாவை காப்பாத்தினதே அவங்க தான். அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. அப்போ ஆரம்பிச்சு வச்சதும் அவதான், முடிச்சு வச்சதும் அவதான் இல்ல? அவ மாறினது நம்ப முடியாம இருந்தாலும் அது அப்படியே உண்மையாவே இருக்கட்டும். அவ கூட பகை இல்லாம நம்ம குடும்பம் அமைதியா இருந்தா அதுவே போதும்பா. எல்லாம் சரி. நாளைக்கு வீட்டுக்கு வந்து என்ன கேட்க போறேன்னு சொன்னாங்களா? சொத்து, பணம், காசு எது கேட்டாலும் கொடுத்துடலாம். அவகிட்ட இல்லாத பணமா காசா? அவ அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவ இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ ஆசைப்பட்டது உன்னை மட்டும்தான். அது பழைய கதை, அதான் இல்லன்னு ஆயிருச்சுல. வேற என்ன கேட்கறதுக்கு அவ இங்க வர்றா? ஏதோ ஒண்ணு, அவ எதை கேட்டாலும் கொடுத்துடலான் இருக்கு. நம்ம ஊர் திருவிழாவுல இனிமே
அவளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் எனக்கு முக்கியம். ரகு, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்கறேன். அப்போ நீ எனக்கு கொடு. புவனேஸ்வரி வந்து என்ன கேட்க போறான்னு தெரியலையே. அவ ஏதாவது ஏடாகுடமா கேட்டுட்டா என்ன செய்யறது? இவர் வேற அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்கானுங்க. ஆமாடா தம்பி, இந்தாங்க அண்ணே. காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. எனக்கா? உங்களுக்கு தான். தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் உங்க ஷர்ட் பேண்ட் எல்லாம் அயர்ன் பண்ணி ஹேங்கர்ல மாட்டியிருக்கேன், எடுத்துக்கோங்க. சரிங்க அண்ணி, தேங்க்ஸ். நீ காஃபி குடிச்சியாடா? சூப்பரா இருக்க. காலங்கத்தில் வாங்கி கட்டிக்க வேணாம். காஃபி குடிக்க மாட்டீங்களா தம்பி? குடிப்பேன் நீ. அப்ப எடுத்துக்கோங்க தம்பி. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வைக்கிறேன். சரி. என்ன காஃபி போடு. அசன் தூங்கிட்டேன்டா. காஃபி போட்டு வந்துட்டியா? சரி, எனக்கும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வா போ. என்னடா காத்துல கணக்கு போட்டுருக்க நீ? இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. என்னண்ணா? மா காஃபி. என்ன வள்ளி யோசிக்கிற? எடுத்துக்க. பாத்தியா வள்ளி என் மருமகளோட ஸ்பீட? சும்மா பம்பர சுத்துற மாதிரி காலையில இருந்து ஒத்தாளா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நேத்து நீ என்னமோ சொன்ன? வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அத பண்ணிட்டா இத பண்ணிட்டான்னு. இப்ப எப்படி குடும்பத்தை நடத்துறா பாத்தியா? இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்ல. ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்க. என் மருமக எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீ எங்கேயாவது சுற்றுலா போனோம்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஒரு நாள் செஞ்சதுக்கே ஓவரா நம்பாத. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம். அது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சே. சும்மா பொறாமையில பொங்காத வள்ளி. போ என் மருமக கிட்ட போய் எப்படி சமையல் செய்யறதுன்னு கத்துக்க. எது? இவகிட்ட
நான் சமைக்க கத்துக்கணுமா? நல்லா சொன்னியே, என் நேரம் தான். இத்தனை நாளும் 4 கிழமை பார்க்காம உங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு பாத்துக்கிட்டல. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலயும் பேசுவீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் லுக்குடுற என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சுனுக்கிறியா? இதுக்குதான் எப்பயும் அவசரப்பட்டு யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது. அவங்கள அவ்வளோ பேசிட்டீங்க. அண்ணி போட்ட காஃபி எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு காஃபி நான் லைஃப்ல குடிச்சதே இல்லை. அத்தையும் போட்டு கொடுக்குமே ஒரு காஃபி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுல எதுவும் சொல்லாம நின்று இருக்கிற? உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்ல பரிதாபப்படுறதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அப்படியே அமைதியா நிக்கிறேன். நான் சொல்ற கண்மணி உன்னை ஏத்துக்கல, ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறா. அவ ஏன் அக்கா, அவளோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நேத்துதான் உன் கண்ணத்துல அரைஞ்சா, இன்னைக்கு வந்து உன்கிட்ட காஃபி கொடுக்கறா. நேத்து பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரே நாள் அவ மாறிட்டாளா? அப்படி யாராவது மாறுவாங்களா? சின்னதா ஒரு தயக்கம் கூட இருக்காதா? கண்மணி அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டா. அவ நடிக்கிறா. நடிக்கிறாங்களா? ஆமா, அப்பதானே உங்க வீட்டுல இருக்கிறவங்களை ஏமாத்த முடியும். நீ என்ன வேணா சொல்லு, அவங்க நடிச்சாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் அப்படியே நடிச்சிட்டு இருந்தா கூட அப்புறம் அதுவே பழகிடும்ல. நார்மல் ஆயிடும். அது எல்லாம் உண்மையாயிடும். எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? ஆனா எனக்கும் நீ சொன்ன மாதிரி தான் நடக்கணும்னு ஆசை. பாப்போம். எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாராரு, அத சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ நேர்மை உண்மைன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு நீ இப்படியா? கூட பிறந்த அக்காவை இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட மாட்டி விடுறியே, இது நல்லாவா இருக்கு? உங்க அப்பாவும் ராகவனும் எங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மனசார நினைக்கிறாங்க. அதான் நாங்களும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். இவன் இவ்வளோ கரெக்டான ஆளா இருக்கா? இப்படி இருந்தா இதுவே இவளுக்கு பிரச்சனையா முடியுமே. வாழ்க்கையை புரிஞ்சுக்காம இருக்காள. என்ன டக்குன்னு சைலண்ட் ஆயிட்ட? இங்க பாரு, நான் இத உன்னை பயமுறுத்தணும்லாம் சொல்லல, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.